யாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. சீதா வரந்தா எவ்வளவு அழகா கோலம் போட்டிருப்பா. அவ இன்னும் எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். நான் எழுப்பட்டுமாமா? அடியே நாகமணி, சந்தர்ப்பம் கிடைச்சா போதும், வேலையை பார்க்காம வெட்டி பேச்சு பேச ஓடி போயிடுவேன். நானே போய் எழுப்பிக்கிறேன். சீதா, சீதா எழுந்துருமா. எந்திரிடி. எந்திரிக்கிறல்ல, தினமும் எனக்கு முன்னாடி எந்திரிக்கிறவ. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? இது பார், நானே கோலம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அத்தை என்னை விட அழகா கோலம் போட்டுட்டாங்கன்னு வருத்தப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல, உன்னதாண்டி. ஏய் எந்திரின்னு சொல்றேன்ல, என்ன அவ்வளவு சோம்பேறித்தனம்? எந்திரிடி. அட, எப்படி எந்திரிச்சு ரெடியான? எப்போன்னா எப்பவோ. உன்ன மாதிரி தாண்டி பொம்பளை பிள்ளைங்க இருக்கணும். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா நான் தான் லேட்டா எந்திரிச்சிருக்கேன். நாகமணி, பால்காரன் பால் கொண்டு வந்துட்டானா? மறந்து போயிட்டேன். பூமி தாயே, நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னை மிதிக்கிறதா நினைக்காம மொத்தமா நினைச்சுக்கோ. சீதா வர பாட்டி. மெதுவா மெதுவா. சரி சரி. பாத்து நெல்லுமா. இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. இதோ இருக்கு. அது என்னது? இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னா இருக்கும், இருக்கணும் இருக்கணும்னா இருக்காது. அப்ப உனக்கு தெரியும். அதே நம்ம எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போது, அவ்வளவுதான். எப்பவோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் மாமியார் வச்ச செடி எந்த முகூர்த்தத்துல வச்சாங்களோ பெரிய மனுஷி. எப்பவும் பூ பூத்துக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி பூமியில இருக்கிற வரைக்கும் நல்ல காரியங்களை செஞ்சுட்டு போய் சேரணும். அப்ப இந்த அம்மா என்ன நல்ல காரியம் செஞ்சாங்கன்னு கேளுடி. தங்க மாதிரி என் புள்ளைய அவளுக்கு புருஷனா கொடுத்திருக்கேன். இன்னும் என்ன வேணுமா? என்னத்தடா கூட்டு நடந்து போச்சு. இங்க வாழ்க்கையை வழங்காம கிடக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங். கம்ப்யூட்டர் அடிச்சு வேலை பார்க்கறது உலகத்திலே இவன் ஒருத்தனா தான்டா இருப்பான். சிரிச்சா கூட பிடிக்க மாட்டேங்கிறா பாபு. என்னங்கடாச்சு? முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள யாருக்காவது குழி பறிக்கிறீங்களா? என்ன விஷயம்? ஏன் கீழே பார்க்கலையா? இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்லேயே ஆப்போசிட்டான். மொத்தமா எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறாங்களாம். அவன்கிட்ட ஏன்டா புலம்புற? யாருக்கு வேலை இருக்கோ இல்லையோ, அவனுக்கு மட்டும் வேலை கன்ஃபார்ம். உள்ள இருக்கிறவரும் அவனுக்கு மாமன். சார் வந்துருச்சு. உங்களை உங்க மாமா கூப்பிடுறாரு. நீங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு உள்ள போய் தெரிஞ்சுட்டு வரேன். நமக்கு எதுக்குங்க டென்ஷனும் டைம் வேஸ்டும்? நமக்கு தேவை மெயின் இதுதான். டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு இன்டைரக்டா சொல்றீங்களா? வாடா. ஆல்ரெடி வந்துட்டாரு. உங்க ஆளு பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் உண்மையாவே கெட்டிக்காரன். உட்கார்ற. இந்த கான்ட்ராக்ட் வேலையை எவ்வளவு நாள் தான் நம்பிக்கிட்டு இருப்ப? முன்னெச்சரிக்கையா வேற எதையாவது பார்த்துருக்கலாம்ல. அது சரி, வேலையில வச்சுக்க போறீங்களா எடுக்க போறீங்களா? இதாண்டா உங்ககிட்ட பெரிய பிரச்சனை. நமக்கு தெரிஞ்சவங்க கூட எந்த ஹெல்ப்பும் பண்ணலன்னு நீ நினைச்சிடக்கூடாது இல்லையா? எல்லாத்தையும் இன்னொருத்தர் சொல்லியா தெரிஞ்சுக்கணும். ஸ்பீடு வேணும்டா, ஸ்பீடு. ஏதாவது புதுசா சொல்லுங்க மாமா. ஏற்கனவே கடுப்பா உட்காந்துருக்கேன். இதான் உங்ககிட்ட சொல்றத என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. முகத்தை பார்த்தே சொல்றேன்டா. வெளியில 24, 25 வயசு பசங்க லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிட்டு இருக்கானுங்க. அவங்களோட போட்டி போட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கியா? அந்த யோசனை எல்லாம் வராது. இல்ல மூக்குக்கு மேல கோவம் வேற. 6 மாசமா உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஆபீஸ்ல யாருக்காவது நீ குட் மார்னிங் சொல்லிருக்கியா? யாரு கூடவும் சரியா பழக தெரியாது, அதை விட பொழைக்க தெரியாது. இதோ இப்படிதான் உங்க அப்பா இருக்கிற மொத்த சொத்தையும் வித்து தின்னுகிட்டு இருக்கிறான். நேர்மையா வாழ்றோங்கிற பேர்ல. முடியலன்னா அடங்கி போகணும். இத பாருங்க, இதுக்கு மேல விற்கிறதுக்கு எங்க கிட்ட ஒண்ணும் இல்ல. இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு? நான் இப்படிதான் இருப்பேன், என்ன மாதிரி தான் இருப்பேன். குட் மார்னிங் சொல்லலையா? குட் மார்னிங். உங்க மேட்டர் மட்டும் பேசுங்க. அடுத்தவங்களை பத்தி உங்களுக்கு எதுக்கு? போகும்போது பணத்தை அள்ளிட்டா போறீங்க. எத்தனையோ பேர் போயிட்டாங்க இந்த இடத்த விட்டு. கணக்கு சொல்ல முடியாது. வேலையா வெங்காயம். ஆகாயம் கையில் சேருமா? ஆறாம் அறிவே கடவுளாகுமா? கற்பனை வாழ்வில் முகவரி தேடி அலைபவர் பலரே. அலைபாயும் வாழ்வில் இன்று முன்னேற்ற படிகளில் ஏறி தன்னாற்றல் காட்டி வாழ்வில் ஜெயிப்பவர் சிலரே. ஒரு எதிமலை படிக்கும் கலவரம் பிறக்கும்.
ஒரு கலங்கரை விளக்கம் வெளிச்சங்கள் பிறக்கும் நீ எழுத்தா பல தடைகளும் விலகும் கூட்டு திசை திறக்கும் நீ நடத்தா தரிக்கிட்ட தக்க தக்க தூண்டும் தக்க தூ கரெக்டாக 3 வருஷம் ஆச்சுடா பஸ் ஏறி வந்து 30 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். இந்த ஐடி ஜாப்பால் வேற எந்த வேலைக்கும் போக முடியல. டேய் அதை குடுறா, நிம்மதியா ஒரு தம்மாவது அடிக்கலாம். அடிச்சு போய் சேருங்க. பூமியில இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த இடுப்பு எங்க போய் செஞ்சாயோ இவ்வளவு சின்னதா இருக்கு. பாக்குறதுக்கு அழகா அப்பாவி மாதிரி இருக்க, ஆனா பேச்சு பாரு. உன்னை இப்படி கெடுத்தது இந்த பொறுக்கி பசங்கள தான் இருக்கும். மூஞ்சிங்களை பாரு. என்னடா மச்சா அது கமெண்ட் பண்ற உன்னை விட்டு எங்களை காலி பண்றான்? இதே எங்க மதுரையில பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நாங்களும் மதுரை தான். மேல மாசி வீதியில எங்க வீடு. மச்சான் நீயே டீல் பண்ண. ஹலோ, உனக்கு 60 வயசு ஆகும்போது வயசுல என் பின்னாடி நிறைய பசங்க சுத்தினாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் மெமரிஸ் வேணும்ல. முடிஞ்சா என்கரேஜ் பண்ணி என்ஜாய் பண்ணு. பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்ணாது. டைம் ஆச்சு, காலேஜ் போங்க. வர்றப்ப நல்லா தான்டா இருந்தா. உன்னை பார்த்து தான் அவளுக்கு வாய் அதிகமாயிடுச்சு. வீட்டில் ஒருத்தர் செட்டில் ஆகிட்டா போதுண்டா. அவனை வச்சு மற்றவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்துடலாம்டா. சின்ன வேலை பெரிய வேலை இல்லடா, ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும். இப்போ எங்க அப்பா கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்காண்டா. என்னையும் சம்பாதிக்க சொல்லி டார்ச்சர் பண்றான்டா. சொல்றா. டேய் என்ன சொல்லு. டேய் கேக்குது, சொல்லுப்பா. நான் நீ வேலையை விட்டேன்டா. சரியா போச்சு. முருங்கை மரம் ஏறிட்டான் போல இருக்க. வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கியா? இன்னொரு வேலைங்கிறது அப்புறம். இப்போதைக்கு இந்த வேலையை விட்டேன், அவ்வளோதான். எப்படி முடிவு எடுக்க முடியுது உன்னால? இப்படி நமக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லப்பா. அப்படிதான்டா, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. எப்போ இப்படியே இருந்துருவோமா? நான் கரெக்டா. அடிக்கிறது ஆக்கற அடிக்கணும். சும்மா 6000 7000க்கு வேலை செஞ்சுட்டு விடு, பார்த்துப்போம். அதான் நான் இருக்கேன்ல. இந்த விஷயத்தை அப்பாட்ட சொன்னியா? யாருக்கும் சொல்ல போறதில்ல, உனக்கு மட்டும்தான் சொன்னேன். இனி பேக் பண்ணி போக வேண்டியதுதான். வேற என்ன? வேற என்ன? பேச மாட்டேங்கிற? சரி வச்சிடறேன். சரிடா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும். உண்மையா? அது எப்போ அந்த இடத்துல இருக்குமா? கோடி பேரிலே எவரும் அறியாலை போலே வாழ்ந்து வீணாய் போகாதே மனிதனியும். பாய் தேய்ந்தால் பாவம் சேரும், செருப்பு தேய்ந்தால் வாழ்க்கை உயரும். மனதில் இதைத்தான் வைத்து நீயும் வாழ்க்கையில் உயரும். இவன் கோவிந்தராஜ் பையன். இவனுக்கு ஒரு பேர் இருக்கு. எல்லாரும் இவனை தோல் தூக்கின்னு கூப்பிடுவாங்க. அது சரி, கோவிந்தராஜுங்க. இவர் வீட்டில் மீன் குழம்புன்னு ஊருக்கெல்லாம் தெரியணுமா. அதுக்கு தயந்து பந்தா. அது சரி, இவங்க 2 பேரும் நல்லவங்களா கெட்டவங்களா? அந்த விஷயத்த கடவுளே கேர் பண்ணிக்க மாட்டாரு. நமக்கு எதுக்கு? என்னங்கடா சீட்டு போட்டீங்களா? ஜோக்கர் யாருக்கு வந்துச்சு? யாருக்கும் வரலையா? எப்படா வரும்? ஜோக்கரை நான் எடுத்துட்டு சீட்டை மட்டும் தான் அனுப்பி வச்சேன். இத திங்கிறதுக்கு பணியாரம் திங்கலாம்ல. ஏய் வந்த வேலையை பாடுறா. துபாய்க்கு போறேன்னு சொன்ன, நீ போகலையா இல்ல அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க? வாழணும்னு முடிவு பண்ணதுக்கு முன்னால எதுக்கு வெளிநாடு போய் சாணியலோன்னு? நம்ம ஊர்ல எங்க வேணாலும் கக்கா போலாம், எங்க வேணாலும் உச்சா போலாம், எங்க வேணாலும் துப்பலாம். நீங்க இப்படி பேசிதான் நாசமா போறீங்க. உருப்படவே மாட்டீங்க. உருப்பட சான்ஸ் கிடைச்சாலும் உருப்படவே மாட்டீங்க. ஏய் முத்துப்பாண்டி, அவருக்கு இருக்கேன்டா. என்னதே? அவன் நம்ம சொந்தம் மாமா மரக்காரன். நல்லா இருக்கீங்க. ஏங்க அங்க பாருங்க, எப்படி சிரிச்சிட்டு வர்றாரு பாருங்க. அவர் சிரிப்பை பார்த்தா செத்தவங்க கூட உயிரோட எந்திரிச்சு வந்துருவாங்க. சும்மா அடுத்தவனை புகழாம வேலையை பாருங்கடா, நாடு உருப்படும். சரி, அது இருக்கட்டும். நீயும் உன் பிள்ளையும் எப்பயாச்சும் அவர் மாதிரி வாழ முயற்சி பண்ணிருக்கீங்களா? என் புள்ள சரியா இருந்தா அடுத்தவனை பத்தி நான் ஏன் யோசிக்க போறேன்? சீதாவை கூட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஏய் என்னடா, சீதாமா மேல கூட கண்ணு வந்துருச்சா? அட போடா, யார் என்ன சொன்னாலும் சீதாமா நம்ம பெரியவனுக்கு தான்டா.
சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தாலும் மருமகளை தான் பொண்ணை போல வளர்க்குறாரு ரங்கநாதன். பெரியவனுக்கு தான் பொண்ணு. நீ அம்மா சைட்ல இருந்து பாக்குற, அப்பா சைட்ல இருந்து பார்க்க மாட்டேங்கிற. அதான் பெரவலூர்காரங்க. 2 குடும்பத்துக்கும் ஆகாது. அதுவும் இல்லாம இவங்க மேல அவங்களுக்கு இலக்காரம். இது போதாதா? நீ நினைக்கிறது நடக்காது அண்ணே. இப்பெல்லாம் பார்த்தாலும் பார்க்காமலே போயிடுறீங்க. கோவிந்தராஜ், அடப்பாவி, பிளேட் அப்படியே மாத்தி போட்டு. நான் எங்கடா மாத்தி பேசின, ஒரு மதிப்பு தான். ஏமா